அன்பின் ஆண்டவரே, மீண்டுமாக ஒரு பொது வழிபாட்டு நாளிலும் கூட சுவாமி, ஆராதனையிலும் கூட தகப்பனே, இன்றைய ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுப்பதற்கு அடியனுக்கு கொடுத்த பெரிதான கருணைக்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளிலும் இந்த காணொளியினூடாக சுவாமி செய்யப்படுகின்ற உமக்காக செய்யப்படுகின்ற இந்த ஆராதனையை குறித்து சுவாமி தகப்பனே, இந்த ஆரம்ப வேளையிலே நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, இந்த நாள் ஆராதனையிலும் கூட சுவாமி கடந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் தேவரீர் உம்முடைய தாளந்துகளை கொடுத்து, ஆவியின் வரங்களை கொடுத்து, உம்முடைய சத்தியத்தை சுவாமி தங்களுடைய உள் மனதில் ஆழத்தில் இருந்து அறிவிக்கக்கூடிய தாளந்துகளை கொடுத்து வழிநடத்திட வேண்டுமாக ஜெபிக்கிறேன். பாடுகின்ற பாடல்கள் உம்மை மகிமைப்படுத்துபவனாக அமையட்டும். ஜெபங்கள் சுவாமி ஆவிக்குரியதாக இருக்கட்டும். கொடுக்கப்படுகின்ற தேவ செய்தியானது இன்றைய நாள் இந்த காணொலியினூடாக உம்முடைய ஆராதனையை பார்க்கும், காணொலியினூடாக கலந்து கொள்ளும் அனைவருக்கும் ஒரு ஆசீர்வாத நற்செய்தியாக இருக்கட்டும். தொடர்ந்தும் கூட சுவாமி இந்த ஆராதனையினூடாக அநேகருடைய உள்ளத்திலே நீங்கள் எழுப்புதலை கொண்டு வரப்போகிறபடி நாள் கோடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. தொடர்ந்தும் சுவாமி தகப்பனே, இந்த வேளையிலும் கூட அநேகர் தகப்பனே, இன்றைய நாளிலும் கூட இந்த நாட்களிலே இந்த தலைமுறை, இந்த இளம் தலைமுறையானது சுவாமி தொலைபேசியினூடாக பல்வேறு உமக்கு அப்பாற்பட்ட உலக பிரகாரமான பாவ காரியங்களை பார்த்து கொண்டிருக்கும் போது சுவாமி தகப்பனே, உம்முடைய ஆராதனையை பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை சுவாமி அவர்களுடைய தப்பித்தவறி சரி தகப்பனே இந்த இடத்திலே இந்த காணொலிக்குள் நுழையும் போது ராஜா அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு எழுப்புதல் ஏற்பட்டு இந்த ஆராதனையை அவர்கள் காண, அவர்கள் இந்த ஆராதனையிலே முழுமையாக தங்களை ஒப்புக் கொடுத்து சுவாமி இந்த நாளிலே அநேகருடைய தகப்பனை விழுந்து போன வாழ்க்கைகள் சுவாமி மீண்டுமாக உடைய நித்திய ஜீவனுக்குள் வரும்படியாக தகப்பனை ஒரு திருப்பு முனையாக, எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைவதற்கு ஆதாரமாக இந்த நாள் ஆராதனை இருக்கட்டும். தொடர்ந்து கூட ராஜா இந்த நாளிலே சுவாமி நடைபெறுகின்ற அத்தனை ஆராதனைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் சீக்கிரமாக கட்டியெழுப்பப்பட வேண்டும். ஆண்டவரே, இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற அழிவுகள், அநீதிகள் பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, அவைகள் எல்லாம் களையப்பட வேண்டும். உண்மையான ஊழியர்கள் இன்னும் அதிகமாக எழும்ப வேண்டும். உம்முடைய வசனங்களை தகப்பனே சரியான நிலத்திலே, நல்ல நிலத்திலே விதைக்க வேண்டும். ஆண்டவரே இயேசப்பா, கேட்கின்ற ஒவ்வொருவர்களும் கூட ராஜா அந்த வசனங்களை நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதைகளாக உள்வாங்க வேண்டும், கனிதர வேண்டும் என்பதாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உமக்கே அர்ப்பணிக்கிறேன். தொடர்ந்து வழி நடத்தி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே. தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே. தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே. நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர். நீர் வெண்கல கதவுகள் உடைத்தெறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர். நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர். நீர் வெண்கல கதவுகள் உடைத்தெறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர். தடைகளை உடைப்பவரே, எனக்கு
யோசிப்பதில்லை, பூர்வமானதை சிந்திப்பதில்லை, முந்தினதை நாம் நினைப்பதில்லை, பூர்வமானதை சிந்திப்பதில்லை, புதியவைகள் என்னில் தோன்றச் செய்வீர், வனாந்திரத்தில் வழி உண்டாக்குவீர், புதியவைகள் என்னில் தோன்றச் செய்வீர், வனாந்திரத்தில் வழி உண்டாக்குவீர், நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர், நீர் வெண்கலக் கதவுகள் உடைத்தெறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர், நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர், நீர் வெண்கலக் கதவுகள் உடைத்தெறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர், தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே. திறக்கக்கூடாது அடைப்பவரே, அடைக்கக்கூடாது திறப்பவரே, திறக்கக்கூடாது அடைப்பவரே, அடைக்கக்கூடாது திறப்பவரே, தாவீதின் திறவுகோலுடையவரே, திறந்த வாசலை தருபவரே, தாவீதின் திறவுகோலுடையவரே, எனக்கு திறந்த வாசலை தருபவரே, நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர், நீர் வெண்கலக் கதவுகள் உடைத்தெறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர், நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர், நீர் வெண்கலக் கதவுகள் உடைத்தெறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர், தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே, தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே, நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர், நீர் வெண்கலக் கதவுகள் உடைத்தெறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர், நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர், நீர் வெண்கலக் கதவுகள் உடைத்தெறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர், தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே. இன்றைய வேத வசனம்
2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 8 தொடக்கம் 15 வரை. தாவீதின் சந்ததிகள் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின் படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான இரட்சிப்பை நித்திய மகிமையோட பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. என்னவெனில், நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களுக்கு கவிழ்த்து போடுகிறதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனையும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்தும் போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. ஆமென். சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே. நீர் துணையா இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே. நீ துணையா இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகழிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாவரமே அணுகாமல் காப்பவரே.
இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே. நன்மைக்கு கைமாறா தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே. நன்மைக்கு கைமாறா தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. ரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே. தேவிட்டாமல் நேசிக்கும் என் நேசரே, என்னை என்றும் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகழிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. லூக்கா 17ஆம் அதிகாரம் 11 தொடக்கம் 19 வரை. பின்பு அவர் எருசலேமிற்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தப்படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் நான் ஆரோக்கியமானதைக் கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியானாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஜோஜோ. நான் சர்வனாவ் நிறுவனத்தில் பணியாற்றி வருகின்றேன். இன்று உங்களுடன் இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். 10 குஷ்டரோகிகளை பற்றி லூக்கா 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியில் எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் ஏற்கனவே படித்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கின்றேன். வேதாகமத்திலே குஷ்டரோகம் என்பது பாவம், அசுத்தம் மற்றும் ஆன்மீக சீர்குலைவை குறிக்கிறது என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இத்தகைய நோயுள்ளவர்கள் தீட்டுப்பட்டவர்களாக இனங்காணப்பட்டு அவர்கள் தேவனிடமிருந்தும் சமூகத்தில் இருந்தும் பிரிக்கப்பட்டவர்களாக கருதப்பட்டு வந்தார்கள். இது நிமித்தம் அவர்கள் நகரத்துக்கு வெளியே தொலைவிலே வைக்கப்பட்டார்கள். வேதாகமத்திலே குஷ்டரோகம் என்பது பெரும்பாலும் பாவத்திற்கான தெய்வீக தண்டனையாகவும் கர்த்தருடைய வெறுப்புக்கு ஒரு அடையாளமாகவே பார்க்கப்பட்டு வருகின்றது. அதே நேரத்தில் இத்தகைய நோயாளிகளை இயேசு குணப்படுத்தும் போது கிறிஸ்துவின் சுத்திகரிப்பு பாவத்தின் வாதையிலிருந்து தனி நபர்களை மீட்டெடுப்பதற்கான அவருக்கு இருக்கும் வல்லமையை குறிக்கிறது. மேலும் இது ஆவிக்குரிய தூய்மையையும் மற்றும் மறுசீரமைப்பையும் குறிக்கிறது. மற்றவர்களுடைய சேர்ந்து
அனுமதிக்கப்படாததால் இந்த 10 குஷ்டரோகிகளும் தூரத்தில் நின்று தங்களை சுகமாக்கும்படியாக அவர்கள் இயேசுவிடம் கூக்குரலிட்டார்கள். இயேசு அவர்களின் ஜெபத்தை கேட்டார். அவர்கள் தங்கள் நோய் காரணமாக தனிமையாக்கப்பட்டிருக்கலாம், சமூகத்திலே கீழ்த்தரமான விதத்தில் கவனிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இயேசு அவர்கள் மீது மனதிறங்கி தம்முடைய இரக்கத்தை அவர்களுக்கு காட்டினார். இந்த குஷ்டரோகிகள் 10 பேரும் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து அவரை விசுவாசித்து தங்களுடைய சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தங்களை ஆசாரியர்களிடம் காட்டுவதற்காக போனார்கள். அதன் பிரதிபலனாக அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். நாம் கீழ்ப்படிந்து செயல்படும் போது அது இயேசுவின் மீதுள்ள விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகின்றது. மேலும் இங்குள்ள முக்கியமான பாடம் என்னவென்றால், நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக, அது பெரியதோ அல்லது சிறியதோ, அதை குறித்து நாம் கர்த்தருக்கு நன்றி தெரிவிப்பது நமது விசுவாசத்தில் மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. கர்த்தருக்கு நன்றி தெரிவிக்க திரும்பிய ஒரு குஷ்டரோகி மட்டுமே முழுமையான ஆன்மீக சுகத்தை பெற்றான். சரீர பிரகாரமான சுகமாக்குதலுக்கு அப்பால் கர்த்தரை பிரியப்படுத்தும் விசுவாசம் மற்றும் நன்றியுணர்வின் முழுமையான அர்த்தமுள்ள பிரதிபலிப்பை இயேசுவிடம் திரும்பிய இந்த சமாரிய குஷ்டரோகிதான் வெளிப்படுத்தினான் என்பதை நாம் இந்த பகுதியை வாசிக்கும் போது காண்கின்றோம். அவன் அத்தோடு நின்று விடாமல் கர்த்தரை எவ்வாறு மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வது என்றும் கர்த்தரை எவ்வாறு மகிமைப்படுத்துவது என்றும் சிந்தித்தவனாய் இருந்தான். இது கர்த்தரை கனப்படுத்தும் ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. மேலும் இந்த 10 குஷ்டரோகிகளும் இயேசுவிடம் வருவதற்கு முன்பு தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள முயற்சிக்காதது போல நாமும் இருக்கும் விதமாகவே அவரிடம் வர வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். நாம் நம்முடைய தேவைகளுடன் அவரிடம் வர முடியும். எவ்வளவு உடைந்தவர்களாக இருந்தாலும், எவ்வளவு வீழ்ந்தவர்களாக இருந்தாலும் அவர் நம்மை வரவேற்க தயாராக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கர்த்தரின் கிருபை சிலருக்கு மட்டுமல்ல, இயேசுவின் இரக்கமானது சமாரியன் உட்பட அனைத்து மனிதர்களுக்கும் உரியதாக காணப்படுகின்றது. சமாரியனாகிய இந்த புறஜாதியான் கர்த்தருடைய கிருபையானது ஒரு குறிப்பிட்ட குழுவிற்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் பொதுவானது என்பதை காண்பிக்கின்றான். நீங்கள் ஒருவேளை நான் தகுதியற்றவன், நான் பிரயோஜனமற்றவன் என்று உணரலாம். ஒருவேளை நீங்கள் உங்களை தூரத்திலே வைத்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் செய்த ஏதோ ஒரு தவறு அல்லது பாவத்தின் நிமித்தம் இயேசுவிடம் நெருங்கி வருவதற்கு பயந்து நீங்கள் உங்களை தூரப்படுத்தி கொண்டிருக்கலாம். அவர் என்னை குற்றவாளியாக பார்த்து என்னை கண்டிப்பார் அல்லது என்னை தள்ளிவிடுவார், ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பார் என்று பயந்து போயிருக்கலாம். இயேசு உங்களுக்காக சிலுவையில் மரித்தார் என்றும் நீங்கள் அந்த நிலையிலிருந்து வெளியே வர எதுவுமே செய்யவில்லை என்பதையும் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். உண்மையிலே அவருடைய பரிசுத்த இரத்தம் மட்டுமே உங்களை புதியவர்களாக மாற்றும். நீங்கள் அவரிடம் வருவதற்கு முன்பாகவே உங்கள் வாழ்க்கையில் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை சரி செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்ப்பதில்லை. இன்று அவர் உங்களுக்கு சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் இருக்கின்ற விதமாகவே அவரிடத்தில் வாருங்கள். அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். அவர் உங்களை குணப்படுத்துவார், உங்களை ரட்சிப்பார், உங்களை ஒரு புதிய சிருஷ்டியாக மாற்றுவார். ஏனென்றால் கடந்த காலம் நம்மை விட்டு கடந்து போய்விட்டது. இன்றைய இந்த முழு பந்தியிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ளும் காரியம் என்னவென்றால், தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதே. காரணம், நன்றி செலுத்துதல் என்பது ஒரு வகையான விசுவாசம். நாம் இதுவரை காணாதவற்றிற்காகவும் கர்த்தர் செய்த காரியங்களுக்காகவும் நன்றி செலுத்தும் போது அதுதான் நம்முடைய விசுவாசம். அதற்கூடாக நாம் கர்த்தர் மீது வைத்திருக்கும் நமது நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறோம். கர்த்தர் மீது நாம் வைத்திருக்கும் நம்பிக்கை எப்படிப்பட்டது என்றால், அவர் செய்ய போவதை நாம் காணாவிட்டாலும் அவருக்கு நன்றி செலுத்த முடியும் என்பதை அறிந்து அவரை மகிமைப்படுத்தும் விதமாக இருக்க வேண்டும். அவர் நம் வாழ்க்கையில் காரியங்களை செய்யும் போது நாம் அவருக்கு நன்றி செலுத்துவதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நாம் மகிமையை எடுத்துக்கொள்ளக்கூடாது. மாறாக நாம் அவருக்கு மகிமையை கொடுத்து எல்லா மகிமையையும் மீண்டும் அவரிடமே திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும்.
ஏனென்றால் இந்த ஒரு குஷ்டரோகி தனது சரீர சுகத்தை தாண்டி முழுமையான சுகத்தை தன் வாழ்விலே பெற்றுக்கொள்கின்றான். அவன் தன் ஆத்துமாவுக்கு தேவைப்பட்ட உள்ளார்ந்த சுகத்தை பெற்றுக்கொண்டான். ஆகவே அவனுடைய ஆத்துமா தேவனுக்கு நன்றி செலுத்தியது. 10 தொழு நோயாளிகளும் தாங்கள் நிராகரிக்கப்பட்டதாக உணர்ந்தாலும் தங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்தினார்கள். இது நமக்கு ஒரு நல்ல நினைவூட்டலாக இருக்கின்றது. நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் நம் அழுகையை கேட்பார். அவர் பார்க்க கூடாத படிக்கு குருடோ அல்லது கேட்க கூடாத படிக்கு செவிடோ அல்ல. அவர் தமது மக்களின் அழுகையை கேட்கின்றார். நீங்கள் அவரை கூப்பிடும் போது அவர் உங்கள் குரலை சத்தத்தை கேட்கின்றார். உண்மையில் நீங்கள் கடந்து செல்லும் காரியங்களை அவர் அறிந்து உங்களை குறித்து மிகவும் நெகிழ்ச்சி அடைகிறார். அவர் உங்களை ஒதுக்கி தள்ளும் அல்லது உங்களை நியாயம் தீர்க்கும் அல்லது உங்களை கண்டிக்கும் ஒரு மனிதனைப் போல அல்ல. மாறாக அவர் உங்கள் அழுகைக்கு, உங்கள் வலிக்கு, உங்கள் துன்பத்திற்கு, உங்கள் உணர்வுக்கு பதிலளித்து நீங்கள் ஒரு சபிக்கப்பட்டவராக நடத்தப்பட்டிருந்தாலும் அவர் உங்களை ஒரு மகனாக, மகளாக அழைக்கின்றார். நீங்கள் காரியங்களை விரைவாக சரி செய்ய வேண்டும் என்றோ அல்லது நீங்கள் உபவாசமாக இருக்க வேண்டும் என்றோ எதிர்பார்ப்பது கிடையாது. நீங்கள் இருக்கின்ற விதமாகவே அவரிடம் வந்து மீதமுள்ள அனைத்தையும் அவரிடம் விட்டுவிட வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். நாம் மனம் திரும்பி உடைந்த உள்ளத்துடன் வந்து சிலுவையில் அவர் செய்து முடித்த காரியங்களை விசுவாசித்து ரட்சிப்பில் ஒரு புதிய வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைக்க வேண்டும். கர்த்தர் உங்களை எதற்காக படைத்தாரோ அதை செய்ய நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் உங்களை புதிய வாழ்க்கைக்கு நுழைய வேண்டும். இன்றைய செய்தியானது உங்களை ஊக்குவிக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளாத ஒருவராக இருந்தால் அவரை உங்கள் ஆண்டவராகவும் தனிப்பட்ட இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ள இதுவே நாள். நீங்கள் எடுக்கும் சிறந்த முடிவு அதுதான். அவர்தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கின்றார். அதுதான் நீங்கள் எடுக்கும் சிறந்த முடிவு என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன். அவர் சிலுவையில் மரிக்க ஒரே காரணம், அவர் உங்களை பற்றி அக்கறை கொண்டிருந்தார். நீங்கள் பெருமதியானவர்கள், நீங்கள் அவருடன் நித்தியத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். உங்கள் வாழ்க்கையை அவரிடம் ஒப்படைக்க விரும்புகின்றீர்களா? உங்கள் சுமைகளை நீங்கள் அவரிடம் வைக்க விரும்புகின்றீர்களா? நீங்கள் நீண்ட காலமாக சுமந்து வந்த உங்கள் சுமையை அவருடைய பலிபீடத்தில் வைக்க விரும்புகின்றீர்களா? ஏனெனில் அவருடைய நுகம் இலகுவானது, அவருடைய சுமை இலகுவானது என்று வேதம் கூறுகின்றது. அவர் உங்களுடன் நடக்க விரும்புகிறார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவர் மீது நம்பிக்கை வைக்கும் போது அவர் உங்களுடன் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையோடு தினமும் பயணிக்க விரும்புகின்றார். இந்த செய்தி உங்களை ஆசீர்வதிக்கும் என்று நம்புகிறேன். இந்த விசுவாச பயணத்தில் நீங்கள் நடந்து செல்லும் போது உங்கள் கண்களை இயேசுவின் மீது பதிய வைத்து பரிசுத்த ஆவியானவரை உங்கள் உதவியாளராகவும் வழிகாட்டியாகவும் வைத்துக் கொள்ளுங்கள் என்று உங்களை ஊக்கப்படுத்த விரும்புகின்றேன். உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. கர்த்தர் உங்களை காப்பாராக. அவர் உங்களை சுற்றியும் உங்கள் அருகிலும் உங்கள் முன்பாகவும் செல்வாராக. ஷாலோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே
செய்திட இயலே. செம்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. செம்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் உம் திரு ரத்தத்தாலே நீங்க இருதயத்தை. கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே. ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே ஆனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்யுவி. ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்யுவி. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. 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 எங்களை மிகவும் நேசித்து வழிநடத்தும் அன்பின் பிதாவே, சுவாமி, இன்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு குடும்பமாக இந்த காணொளி மூலமாக உம்மண்டை ஒன்று சேர கொடுத்த கிருபைக்காக உமக்கு கோடா கோடி நன்றி. அதே போல் ஆண்டவரே, தங்களின் நேரங்களை ஒதுக்கி உமது பணிக்காக இந்த காணொளியில்
பங்கு பற்றிய ஒவ்வொருவரையும் உமது பொற்பாதத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அதே போல் ஆண்டவரை, இனி வரும் காலங்களில் ஞாயிற்றுக்கிழமைகளை இவ்வாறு ஒன்று கூடி உம்மை போற்ற துதிக்க கொடுத்திருக்க அந்த சந்தர்ப்பத்திற்காக உமக்கு கோடா கோடி நன்றி ஆண்டவரே. இதன் மூலம் இதை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் நீர் கவனிக்கிறீர் ஆண்டவரே. அவர்களின் தேவைகளை நீர் அறிகிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. சுவாமி, நீர் அவர்களையும் பொறுப்படுத்த ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் சுவாமி. ஆவியானவரே, இந்த காணொளி மூலமாக நாங்கள் உமது வார்த்தையை உலகமெங்கும் கொண்டு சேர்க்க கொடுத்த அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. விசேஷமாக இதில் வேலை செய்யும் ஒவ்வொருவரையும் உமது பொற்பாதத்தில் கொச்சிபிக்கிறேன் ஆண்டவரே. மென்மேலும் இந்த பணி வளர்ந்து அப்பா ஆசீர்வாதமாக அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் சுவாமி. இந்த சிறு ஜெபத்தையும் இதில் பங்கு பற்றிய ஒவ்வொருவரையும் உமது பொற்பாதத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. எல்லோரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அறிவெல்லாம் கடந்த கடவுளின் சமாதானம் உங்கள் மனமெல்லாம் நிறையட்டும். கடவுளையும் அவர் மைந்தன் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் அது உங்கள் நிலை கொள்ளச் செய்யட்டும். தந்தை, மைந்தன், புனித ஆவியானவராகிய அனைத்து வல்ல கடவுளின் ஆசி எப்போதும் உங்கள் மீதும் உங்களோடும் நிறைவாய் என்றும் தாங்குவதாக. ஆமென்.